அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகணம் வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நிகழ்கிறதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடத்திற்கான இரண்டாவது மற்றும் கடைசி கிரகணமாக இந்த சூரிய கிரகணம் நிகழப்பெறுகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணமாக அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நிகழப்போகிறது. இந்த சூரிய கிரகணத்தில் மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாலய அமாவாசை வருகிறதுங்க. பொதுவாக அமாவாசை தினத்தில் சூரிய கிரகணம் நிகழும். ஆனால் இந்த வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா மகாலய பக்ஷ அமாவாசை அன்று கிரகணம் ஏற்படுவது அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஆன்மீகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அது சுபகாரியத்திற்கு ஏற்ற நாள் கிடையாது. அதே மாதிரி மங்களகரமான நாளாகவும் கருதப்படுவது கிடையாது. அதே மாதிரி ஜோதிட ரீதியாக நாம் பார்த்தாலும் சரிங்க, அது நமக்கு நெருப்புடையதான ஒரு நாளாக இருப்பது கிடையாது. ஏன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் கிரகணத்தால் தோஷம் பீடிக்க செய்யும். அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விளைவு, ஆபத்து, பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரகணங்கள் அமையப்பெறும். கிரகண நேரத்தில் மனிதன் தடுமாற்றம் அடைவான். அவன் மனதில் குழப்பம் குடிக்கொள்ளும், பதற்றம் நிலவும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத சிந்தனைகள் ஆட்கொள்ளும். இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் மனிதனை கிரகணத்தன்று பீடிக்க செய்யுங்க. அதனால் கிரகண நேரங்களில் நாம் ரொம்பவும் அமைதியாக இறை வழிபாட்டை மேற்கொள்வது, இறை நாமங்களை உச்சரிப்பது அப்படிங்கிறது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். வழக்கமாக கிரகண நேரங்களில் நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்கள் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் வல்லுநர்களும் நமக்கு எடுத்துரைத்திருக்காங்க. அந்த வகையில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தின் காரணமாக குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது, தவறுதலாக கூட நாம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்வதும் உண்டுங்க. ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கர்ப்பிணி பெண்களுக்கு கிரகணங்கள் அப்படிங்கிறது அவ்வளவாக ஏற்புடையதாக கிடையாது. சரி, இந்த சூரிய கிரகணத்தின் போது நாம் அதாவது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, மருந்தும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, கர்ப்பிணி பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்ளணும், இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய பயனுள்ள தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ஆபத்து ஏற்படுமா, இந்த விஷயத்தை நாம் அவசியம் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழவுள்ள நிலையில் கிரகணத்தால் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆபத்து உள்ளதா அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். கிரகண சமயத்தில் சூரியனில் எந்த ஒரு சிறப்பு மாற்றமும் ஏற்படுறது கிடையாது. எப்போதும் போல நாற்புறமும் தன்னுடைய ஒளியை வீசி கொண்டு இருக்கு. வேறு எந்த சிறப்பு மர்ம கதிர்களும் வெளிப்படுவது கிடையாது. கிரகணத்தின் போது உணவு உண்ணக்கூடாது என்று கூறுவது முற்றிலும் தவறானது. ஏன்னா கிரகணத்தின் போது எந்தவித சிறப்பு கதிர்களும் பூமியில் வர்றதில்லை. கிரகணத்தின் போது உண்பதால் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதற்கு எந்தவித அறிவியல் பூர்வமான ஆதாரங்களும் கிடையாது. கிரகணத்தின் போது பறவைகள் உணவு உண்கின்றன, ஆடு மாடுகள் புல்ல மேய்கிறது, அவைகளுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படுறது இல்லை. அதனால் வதந்திகளை நம்பாமல் தாராளமாக உணவை உட்கொண்டு மகிழலாம். பூமி இருக்கக்கூடிய திசையில் இடையில் நிலவக்கூடிய நிலவு மறைத்து விடுறதுனால பூமியில் சில பகுதிகளில் சூரிய முகம் மறைக்கப்படுது. அந்த பகுதியில் மட்டும் கிரகணம் தென்படும். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் சூரிய கிரகணம் தென்படாது. அப்படிங்கிறதுனால கிரகணத்தினுடைய பாதிப்பு இந்திய மக்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதனால் மக்கள் தாராளமாக தங்களுடைய வழக்கமான நிலைகளில் ஈடுபடுவது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேறெங்குமே கிரகணத்தை கண்டு கர்ப்பிணி
பெண்கள் ஓடி ஒளிகிறது கிடையாது. அங்கெல்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கும் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படுறதில்ல. கருகொண்ட பூச்சிகள் முதல் விலங்குகள் வரைக்கும் அதன் போக்கில் கிரகணத்தின் போது வெளியே தெரிந்து கொண்டு தான் இருக்கு. அவற்றுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படுறதும் கிடையாது. சூரிய சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வானக்காட்சி. இயற்கையின் இந்த விளையாட்டை பாதுகாப்பாக கண்டுகளிக்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா கிரகணங்கள் அப்படிங்கிறது சில நேரங்களில் நமக்கு தீமைகளையும் விளைவிக்கும் அப்படின்னு ஆன்மீக ரீதியாக சொல்கிறாங்க. அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கிரகணங்கள் பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக வழக்கமான வேலைகளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவியல் ரீதியாக சொல்வதுண்டு. ஆனால் நம்ம ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிலும் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா கர்ப்பிணி பெண்கள் ஏன் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு விதமான அசௌகரியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ஆண்டு சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணமாக அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நிகழவுள்ள நிலையில் இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது. ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் பார்க்க முடியும். ஆனால் இந்தியாவில் கர்ப்பிணி பெண்கள் கிரகண காலத்தில் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சூரிய கிரகணமும் கர்ப்பிணி பெண்களுக்கும் என்ன மாதிரியான சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். உலகத்தில் பல்வேறு கலாச்சாரங்களில் ஒரே மாதிரியாக சூரிய கிரகணம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறது. அவர்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்படின்னா இது ஏதாவது ஒரு சில பகுதிகளில் மட்டுமே இருக்கும். ஆனால் அறிவியல் ரீதியாக இவை நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் கிடையாது. அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தில் நம்ம உதாசீனப்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் பயம் கொள்ள தேவையில்லை அப்படின்னு அறிவியலாளர்கள் தெரிவிக்கிறாங்க. கர்ப்பிணி பெண்களும் மனிதனுடைய வாழ்க்கையிலையோ பார்த்தீங்க அப்படின்னா கிரகண நேரத்தில் நாம் பெரிய அளவில் அச்சம் கொள்ள வேண்டாம், இதை நினைத்து நாம் பயம் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வானியல் ஆய்வாளர்கள் அறிவியலாளர்கள் இவர்கள்லாம் தெரிவிப்பது வழக்கமான ஒன்று தான். ஆனால் நம்மளுடைய நடைமுறை நம்மளுடைய கலாச்சாரப்படி ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கிரகணத்தன்று நாம் பல விஷயங்களை மேற்கொள்ளுவோம். நாம் பூஜைகளை வீட்டில் இருந்தே பூஜைகளை செய்வோம். வீடுகளை நாம் சுத்தம் பண்ணுவோம். நாமும் ஸ்தானம் செய்வோம். அதாவது தலைக்கு குளிப்போம். குளிச்சுட்டு கிரகண நேரத்தில் நாம் சமைக்க மாட்டோம். சமைச்ச உணவை சாப்பிட மாட்டோம். கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம் இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளுவோம். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரவே மாட்டாங்க. சூரிய கிரகணத்தினால் அதிக பாதிக்கப்படுவது கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை உண்டாகும். சூரிய கிரகணத்தை வெறும் கண்ணால் நாம் நேரடியாக பார்க்கக்கூடாது. கிரகண நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வந்தாலும் சூரியனை பார்க்கக்கூடாது. இது கண்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சூரிய கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதால் வயிற்றில் இருக்கக்கூடிய கரு மற்றும் குழந்தைக்கு சில பாதிப்புகள் ஏற்படும். கர்ப்பிணி பெண்களின் வயிற்றில் சூரிய ஒளி படும்போது கருவில் இருக்கக்கூடிய குழந்தையின் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படலாம். கர்ப்ப காலத்தில் சூரிய அல்லது சந்திர கிரகணத்தை நேரடியாக அணுகும் போது வயிற்றில் இருக்கும் குழந்தை ஏதாவது குறையுடன் பிறக்கவும் பிரசவ தழும்புகள் சருமத்தில் வெளிப்படையாக உருவாகும் அப்படின்னு காலங்காலமாக நம்பப்பட்டு வருது. ஆனால் பிறப்பு குறைபாடு அப்படிங்கிறது ஊட்டச்சத்து பற்றாக்குறை, சில வகை மருந்துகள், மரபணு ரீதியான நோய்கள் ஆகிய காரணங்களால் தான் ஏற்படுது. கிரகணத்தால் பிறப்பு குறைபாடு ஏற்படும் வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவு அப்படின்னு அறிவியல் கூறுகிறதுங்க. மருத்துவர்களினுடைய ஆலோசனை இந்த விஷயத்தில் என்னவாக இருக்குது அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தால், உங்களுடைய பகுதியில் சூரிய கிரகணம் வருவதாக இருந்தால் அதற்கு முன்பாகவே உங்களுடைய மருத்துவரை நீங்கள் சந்திக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய மருத்துவர்கள் தரக்கூடிய ஆலோசனைகளின்படி நடந்து கொள்ளுங்க. அவர்கள் சொல்லும் வழிமுறைகளை வீட்டுக்குள் இருந்தே பின்பற்றுங்க.
ஏன்னா பொதுவாக கிரகண நேரத்தில் வந்து பாதி பேர் என்ன சொல்லுவாங்க, அறிவியல் ரீதியாக யோசிப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் ரீதியாக யோசிப்பாங்க. அறிவியல் ரீதியாக யோசித்தோம் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்பில்லை அப்படின்னு சொல்வதுண்டு. ஆன்மீக ரீதியாக யோசித்தோம் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்பு உள்ளது அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு. ஆனால் நீங்கள் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய மருத்துவரை அணுகுங்க. அவர்களினுடைய வழிகாட்டுதல் படி கிரகண நேரத்தில் நடந்து கொள்வது முக்கியமான ஒன்று. இதை எந்த கர்ப்பிணி பெண்களும் தவிர்த்து விடக்கூடாது. கிரகண நேரத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுடாதீங்க. அலட்சியமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். அப்புறம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குது. வாய்ப்புக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாங்க.